பாருங்களேன். ஒரு லிங்கத்திலேருந்து தண்ணி வடிகிற மாதிரி அவ்வளோ ஒரு அழகா, அதுவும் யாருமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக, ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த கல்யாண சுந்தரேஸ்வரர் வந்து நிறம் மாறுவாங்கன்னு சொல்லுவாங்க. 5 நிறம் மாறுவாங்க, ஒரு நாளைக்கு 5 நிறம் மாறுவாங்கன்னு சொல்லுவாங்க. காலையில் ஒரு நிறமாக இருப்பாங்க, அப்புறம் இன்னும் கொஞ்சம் காலையில் ஒரு நிறமாக இருப்பாங்க, அப்புறம் உச்சி காலத்தில் ஒரு நிறமாக இருப்பாங்க, அப்புறம் சாயங்காலத்துக்கு ஒரு நிறமாக இருப்பாங்க, அப்புறம் ராத்திரிக்கு ஒரு நிறமாக இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறுவாங்க, நிறம் மாறுவாங்கன்னு சொல்லுவாங்க இந்த கோவிலில். அதாவது என்ன சொல்கிறது, 5 நிறம் மாறுற சிவன் லிங்கம்னு கூட இவருக்கு ஒரு பேர் இருக்குது. இந்த மாதிரி படி ஏறுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். படன்னு ஏறுவேன். எனக்கு அது என்ன தெரியல, லிஃப்ட்டில் படியை பார்த்தாலே படியில் தான் ஏறணும்னு எனக்கு கால் பரப்பரன்னு இருக்கும். லிஃப்ட்லாம் நான் வந்து ஏறவே மாட்டேன். எப்பயுமே மேக்ஸிமம் ஒரு கடைக்கு போனால் கூட படி தான் ஏறுவேன். இங்கே ஒரு படி இப்படி ஏறிட்டு கொஞ்சம் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் படி இருக்குது, அந்த படி ஏறி அதுக்கப்புறம் இன்னொரு படி திரும்பினோன்னா தான் சுவாமி வருவார். எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்களேன். ஒரு மடம், ஒரு பீடம் மாதிரி வைக்கிற மாதிரி ஒரு பீடம் சரியாக சொல்கிறேன் இல்லை தப்பாக சொல்கிறேன், ஒரு மடம் வைக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய இடம் சும்மா இருக்கும். இங்கே வந்து முன்னாடி அம்பாள் இருப்பாங்க, அம்பாளுக்கு சைடில் படி ஏறி போனால் சிவன் லிங்கம் இருப்பாங்க. ரொம்ப அழகான அம்பாள் ஜடையோட, அதுவும் வந்து ஜடை வில்லாலாம் வச்சுருப்பாங்க, குஞ்சத்தோட செம்ம அழகாக இருந்தது. அதுவும் வந்து ஜடைப்பட்டிலாம் வச்சுருந்தாங்க. ஜடைப்பட்டி வைக்கிறது எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நானும் ஜடைப்பட்டி வைப்பேன் வீட்டில் இருக்கும் போது. ஜடைப்பட்டி குஞ்சம் எல்லாம் வைப்பேன். வெளில போனால் கழட்டிடுவேன், ஏன்னா யாராவது டீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து வெளில போனால் மட்டும் கழட்டிடுவேன். ஆனால் வந்து ஜடைப்பட்டி அப்புறம் குஞ்சலம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் வச்சு தான் வச்சுருப்பேன். அது ஒரு அழகு, ஆனால் அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், கல்யாண சுந்தரேஸ்வரர் கல்யாண கோலத்தில் காட்சி அளிக்கிறார். அதனால் வந்து அவரோட ஃபோட்டோ ஃப்ரேமோடு இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்களேன். நல்ல பெருசு இந்த கோவில் வந்து, ஆனால் நல்லா யூட்டிலைஸ் பண்ணி எல்லா சாமியும் அங்கங்கே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக, அவ்வளோ ரம்மியமாக. இந்த கிளாஸில் பார்த்தீங்கனாலே பின்னாடி பக்கம் உள்ள ஜன்னல் ஓப்பனில் இருக்கிறது இது தெரியுது பாருங்களேன். அந்த அளவுக்கு பல டால் அடிக்குது. சுவாமியை சுற்றி வர்றதுக்கு ஒரு குட்டி பாத்வே இருக்குது. ஆனால் அம்பாளை சுற்றி வர்றதுக்கு ஒரு குட்டி பாத்வே கிடையாது, சுவாமியை சுற்றி வர்றதுக்கு மட்டும் ஒரு குட்டி பாத்வே வச்சுருக்காங்க. அது இந்த காப்பர் இதில் தகரம் அடித்து